வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக பணி ஜோதிட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராசி கட்டம். ராசி கட்டம்னா என்ன அப்படிங்கிறது. 12 ராசி இருக்குது. இந்த ராசி கட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு ராசி வந்து இந்த மேஷ ராசி, இரண்டாவது ராசி ரிஷப ராசி, மூன்றாவது ராசி மிதுன ராசி, நான்காவது ராசி கடக ராசி, ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி, ஆறாவதாக வரக்கூடியது கன்னி ராசி, ஏழாவதாக துலாம் ராசி, விருச்சகம் வந்து 8வது ராசி, 9வதாக தனுசு ராசி, மகர ராசி 10வது, கும்பம் 11வது, மீனம் 12. ஸோ இதுதான் இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது. 12 ராசிகள் இருக்குது. 12 இதுதான் ராசி கட்டம். ஒவ்வொரு ராசிக்கும் 9 நட்சத்திர பாதம் வருங்க. ஓகேங்களா? இதில் 9 நட்சத்திர, மேஷத்தில் 9 நட்சத்திர பாதம், ரிஷபத்தில் 9 நட்சத்திர பாதம், மிதுனத்தில் 9 நட்சத்திர பாதம், கடகத்தில் 9 நட்சத்திர பாதம், அப்படியே எல்லா கட்டத்துக்கும் போய் மீனம் வரைக்கும் 9 நட்சத்திர பாதம். 12 × 9 108 நட்சத்திர பாதங்கள். ஓகேங்களா? ஸோ 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இப்போ அடுத்த நட்சத்திரத்தை பற்றி நான் அடுத்த தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் தனியாக. பட் இப்போதைக்கு ராசி கட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட ஜாதகத்தில் மெயினான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 2. எல்லாமே மெயினான விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்கள் 2. ஒன்று லக்னம், மற்றொன்று ராசி. ஸோ ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்னோடய ராசி இது, எனக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை முழு ஜாதகத்தை கொடுங்க, உங்கள் லக்னத்தை பார்க்கணும் அப்படிம்பார். லக்னத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு சிலர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரு சிலர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ஸோ அதான் லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நண்பர் ஒருத்தர் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. மிதுன லக்னம், கும்பராசி அப்படி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் எது லக்னம் அப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஈஸி தான். ஒன்று உங்களோட இந்த மிதுனம் அப்படிங்கிற இடத்துல 2 கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது லக்னம். இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா லக்னம். ஓகேங்களா? அது லக்னம் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ அதுதான் உங்களோட லக்னம். ஸோ இந்த ஆர்டர் மாறவே மாறாதுங்க. இது ஃபஸ்ட்டு கட்டம் மேஷம், 2வது கட்டம் ரிஷபம், 3வது கட்டம் மிதுனம், 4வது கட்டம் கடகம். இந்த ஆர்டர் மாறாது. ஓகேங்களா? ஆனால் லக்னம் இப்போ உதாரணத்துக்கு இல்லை மிதுனத்தில் வந்து லக்னம்னு போட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு 1ஆம் பாவம் 1ஆம் கட்டங்கிறது மிதுன லக்னம், 2வது கடகம், 3வது சிம்மம், 4வது கட்டம் கன்னி, 5வது துலாம், 6வது விருச்சிகம், 7வது தனுசு, 8வது மகரம், 9வது கும்பம், 10 மீனம், மேஷம் 11 மேஷம், 12 ரிஷபம். இது அந்த ஜாதகருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இன்னொரு ராசிக்காரர் வந்து விருச்சிக லக்னம். இப்போ இங்கே வந்து கோடு போட்டிருந்தாலும் இல்லை லேன்னு போட்டிருந்தாலும் விருச்சிக லக்னம். 1ஆம் வீடு 1வது லக்னம் அப்படிங்கிறது விருச்சகம், 2வது தனுசு, 3வது மகரம், 4வது கும்பம், 5வது மீனம், 6 மேஷம், 7 ரிஷபம், மிதுனம், 8 மிதுனம், 9 கடகம், 10 சிம்மம், 11 கன்னி, 12 துலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இது லக்னம்னு போட்டிருக்கோம். அப்போ இது லக்னம். இது லக்னத்தை கண்டுபிடிக்கிற முறை. அடுத்தது சந்திரன் எங்கே நிற்கிறாரோ, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சந்திரன் வந்து கும்பத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னா, கும்பத்தில் சந்திரன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் கும்பராசி. ஓகேங்களா? இதே உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம், சந்திரன் ரிஷபத்தில் போட்டிருந்தாங்கன்னா அவர் ரிஷபராசி, கன்னியில் போட்டிருந்தாங்கன்னா கன்னி ராசி, சிம்மத்தில் போட்டிருந்தா சிம்ம ராசி. சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த கட்டம் தான் வந்து ராசி. ஓகேங்களா? அதுதான் ராசி கண்டுபிடிக்கும் முறை. ஸோ நல்லா நாம வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு கட்டம் வீடு பேர் வந்து மேஷம், 2வது ரிஷபம், 3வது மிதுனம். லக்னம் வேணால் மாறி மாறி இருக்கலாம். இப்போ வந்து இன்னொருத்தருக்கு வந்து சிம்ம லக்னம்னா அவருக்கு முதல் பாவங்க சிம்மம் லக்னம், ஆனால் இங்கே லான்னு போட்டிருக்கோம். ஆனால் அது என்ன பேர், என்ன இதுக்கு அந்த கட்டத்துக்கு பேர் சிம்மம். ஓகேங்களா? அப்புறம் சிம்ம லக்னக்காரரு இங்கே லா போட்டிருக்கு, கும்ப லக்னக்காரரு. இதுதான் லக்னம். ஓகே. சரி, இப்போ ஜோதிடர்கள்லாம் எப்படி பலன் எடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட லக்னத்தையும் ராசியும் கம்பேர் பண்ணி தான் பலன் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான தசாபுத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடகராசியில் 2 வீட்டில் 2 பேர் கடகராசியில் பிறந்திருக்காங்க. அவங்களோட நட்சத்திரத்தை பார்த்த தகுந்த மாதிரி இந்த தசாபுத்தி மாறும். ஓகேங்களா? அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக சொல்கிறேன். ஸோ ஜோதிடர்கள் மெயினாக பார்ப்பாங்க, லக்னத்தை பார்ப்பாங்க, ராசியை பார்ப்பாங்க, என்ன தசாபுத்தி நடந்துட்டுருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பலன் எடுப்பாங்க. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், உங்கள் ஜோதிடரை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அக்யூரேட்டான பிறந்த நேரம் கரெக்டாக தெரியணும். அப்புறம் என்ன டைமிங்கில் பிறந்தீங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்புறம் எந்த ஊரில் கரெக்டாக அதை சொல்லிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்லுவாங்க. சார் ஜாதகமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு இதில் சொல்லியிருந்த மாதிரி பிரசன்னம் போட்டு பார்த்து சொல்லலாம். அது பிரசன்னம். ஓகே, சரி. இப்போ இதுதான் ராசி கட்டம். நெக்ஸ்ட்டு ராசி மற்றும் அதன் அதிபதிகளை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு அதோட ஓனர், அதிபதிங்கிறதா அது ஓனர் அப்படிங்கிற விஷயம். இது ஒரு ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. மேசம் அதோட ஓனர் செவ்வாய். ஓகேங்களா? சந்திரன் சூரியனை தவிர சந்திரன் சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான், ராகு கேதுக்கு வீடு கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிரிச்சிருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேசத்துக்கும் அதிபதி நான் ஓனர்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. மேசத்தோட ஓனர் செவ்வாய், விருச்சகத்தோட ஓனர் செவ்வாய். மேசமும் விருச்சகமும் செவ்வாயோட வீடு. ரிஷபத்துக்கு சுக்கிரன், துலாமுக்கு சுக்கிரன், அவர் தான் ஓனர். மிதுனத்துக்கு புதன், கன்னி ராசிக்கு புதன். இதில் போட்டிருக்கேன். கடகத்துக்கு அதிபதி சந்திரன், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், தனுசுக்கு அதிபதி குரு, மகரத்துக்கு அதிபதி சனி பகவான், கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான், மீனத்துக்கும் அதிபதி குரு பகவான். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு இதாக நினச்சி பாருங்கள். சிம்மம் சூரியன், இது வந்து ஒரு அரசு தர்பார்னு வச்சுக்கோங்க. இங்கே ராஜா, சூரியன்றவர் ராஜா, சந்திரன் ராணி, புதன் இந்த பக்கமும் புதன், இந்த பக்கம் புதன். இது இளவரசர் இளவரசி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சுக்கிரன், ஃபினான்ஸ் மினிஸ்டர். இங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், இங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். செவ்வாய் படைத்தளபதி, இங்கே ஒரு தளபதி, இங்கே ஒரு தளபதி. இது குரு. குரு இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா? ஒரு நல்ல ஆலோசகர் வேணும் இல்லையா? குரு. இங்கேயும் குரு, இங்கே ஒரு குரு. இது சனி பகவான் வந்து ராஜா என்ன சொல்கிறாங்களோ அது வேலை செய்கிற ஒரு வேலையாட்கள் மாதிரி, தூதுவர், வேலையாட்கள் மாதிரி. ராகுக்கு எதுங்கிறவங்க வந்து வெளிநாட்டு தூதுவர், அதுமாரி நம்ம எடுத்துக்கலாம். இது சனி. ஸோ இப்படி ஒரு நாம வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இதான் அதிபதி. ஓகேங்களா? இந்த ராசி மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஓவரால் ராசி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா 12 வீடு இருக்குது. ஒரு வீடுக்கு 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் ராசி மண்டலத்தோட அளவு 360 டிகிரி. ஒரு ராசி ஒரு வீடு 30 டிகிரி. மேசத்துக்கு 30 டிகிரி, ரிஷபத்துக்கு 30 டிகிரி, மிதுனத்துக்கு 30 டிகிரி, கடகத்துக்கு 30 டிகிரி, சிம்மம் 30 டிகிரி, கன்னி 30 டிகிரி, துலாம் 30 டிகிரி, விருச்சிகம் 30 டிகிரி, தனுசு 30 டிகிரி, மகரம் 30 டிகிரி, கும்பத்துக்கு 30 டிகிரி, மீனம் 30 டிகிரி. ஆக மொத்தம் 12 வீட்டுக்கு 12 இன்ட்டு ஒரு வீடுக்கு 30 டிகிரி, 12 இன்ட்டு 30 360 டிகிரி வந்துடும். இந்த டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த டிகிரி எதுக்கு பார்ப்பாங்கன்னா, இப்போ மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்து தான் அது எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிதுன்னு பார்ப்பாங்க. நட்சத்திர சாரம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். நட்சத்திர சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நான் சொன்னேன் இந்த ராசி மண்டலத்தில் இவங்க அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் போக போக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அடுத்த வீடியோவில் வந்து இந்த மேஷத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது, ரிஷபத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது, மிதுனத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது, என்னென்ன பாதங்கள் இருக்குது, மீனம் வரைக்கும் நான் கரெக்டாக ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல பலம் பெறும், ஒரு இடத்துல வந்து வலிமை குறைவாக இருக்கும், அதெல்லாம் சொல்லுவேன். எப்படி இந்த ஜோதிடர்கள்லாம் பலன் எடுக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சூரியன் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சூரியன் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம், காரகத்துவங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. சூரியனுக்கு பார்த்திங்கன்னா தந்தை. இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. சூரியனை பார்ப்பாங்க. தந்தையை பற்றி சொல்லணுமா, சூரியனை பார்த்துட்டு ஓகே உங்கள் தந்தைக்கு இப்படி இருக்காரா, உங்கள் தந்தை நல்லா உயரமாக இருப்பாரா, உங்கள் தந்தை கட்டையாக இருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பார்த்து சொல்கிறாங்கன்னா, அந்த கிரகத்தோட காரகத்துவங்களும் பாவக காரகத்துவங்கள். பாவகங்கிறது 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம். ராசி காரகத்துவம்னு இருக்குது. மேச ராசிக்கு ஒரு காரகத்துவம் இருக்கும், ரிஷப ராசிக்கு ஒரு காரகத்துவம் இருக்கும். மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா, மேஷராசி வந்து ஆடு தலை இருக்கும். ஆடு போய் எங்கே பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கும், போதும் சண்டை போடும். அப்போ ஆடு வந்து ஒரு பிடிவாத குணமும் மூர்க்க குணமும் கொண்டது. ஸோ அதனால் அந்த மேசராசிக்கு அந்த ஒரு காரகத்துவம் சொல்லுவோம். ரிஷபத்துக்கு வந்து மாடு போட்டிருப்பாங்க. மாடுனா ஒரு சாஃப்ட் நேச்சரு, எந்த இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்,
சாப்பிடும்போது கூட பார்த்திங்கன்னா மென்று மெதுவாக சாப்பிடும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து நல்லா ரிஷபராசி சந்திரன் பலமாக இருந்ததுன்னா அவங்க மென்று மெதுவாக சாப்பிடுவாங்க, நல்லா மெதுவாக மென்று சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காரகத்துவங்கள் போக சொல்லுவேன். காரகத்துவங்கள் கிரக சேர்க்கையெல்லாம் போக பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இது ஜோதிடர்கள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன் எடுப்பாங்க. அதுமாதிரி ஜசாபதி பார்த்து இந்த கிரகம் அப்படி தான் எல்லாமே ஒரு பெர்மிடேஷன் காம்பினேஷன் தான் எடுப்பாங்க. இப்போ சந்திர தசை ப்ளஸ் சுக்கர புத்தி இப்படின்னா இந்த கிரக காரத்துவம் அந்த கிரக காரத்துவம் இணைச்சி காரத்துவத்தை எடுத்து சொல்லுவாங்க. இப்போ சுக்கிரன் ஒருத்தர் வந்து சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது, சுக்கிரன் வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த சுக்கிரங்கிறது பெண் ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை உங்கள் அத்தையால் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத ஜோதிடர் வந்து பலன் எடுத்து சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான விஷயங்கள் கிரக காரத்துவங்கள், பாவக்காரத்துவங்கள், ராசிக்காரத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஜோதிடர்கள் வந்து எல்லா பலனையும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணுறேன். மீதியம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விதமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ முடிகிறப்பையும் அதில் ஒரு முக்கியமான கோயில்களை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் திருப்பாம்பரம் கோயிலை பற்றி சொல்லியிருந்தேன். அது ரொம்ப மிக அருமையான கோயில். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோலையும் போய் பாருங்கள். அது சும்மா அந்த இங்கே கும்பகோணத்துக்கு அருகே இருக்குது, மயிலாடுதுறையிலேருந்து போகலாம். சரி, அது அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நல்ல கோயில், அருமையான கோயில், அதுமாரி அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கோயில். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். இந்த கோயிலில் வந்து திரி தோஷம் இது மாதிரி எந்த விஷயங்களும் வேலை செய்யாது. இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டிங்கனாலே உங்களோட கெட்ட நேரம் வெளியிலே நிற்கும். உள்ள கோயிலுக்குள்ளே பொதுவாக போனாலே எந்த கெட்ட விஷயங்களும் உள்ளே வராது. இந்த கோயிலோட பவர் அதிகம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து பேர் வந்து திருக்கடையூர் ஊரில் இருக்கிற கோயில். அமிர்த கடேஸ்வரர் அபிராமியை பற்றியும் அமிர்த கடேஸ்வரர் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அபிராமி தான் வந்து திருக்கடையூர் அபிராமி தான் வந்து அபிராமி பட்டருக்காக தெரிஞ்சிருக்கும். சரபோஜி மன்னர்கிட்ட வந்து அமாவாசை தேதி அன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. சரபோஜி மன்னர் கோவம் வந்துடுது, அந்த கான்ட்ரவர்சி ஆகி இன்றைக்கி அமாவாசைக்கு நிலவு வரல அப்படின்னா உன்னை நெருப்பில் போட்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. அப்போ தான் அபிராமி அந்தாதி பாடுறாரு. 73 75 மொத்தம் அபிராமி 75வது அபிராமி அந்தாதி பாடும் போதே அம்பிகை வந்து திருக்கடையூர் அபிராமி வந்து அவருக்கு காட்சி தந்து தன் காதில் போட்டிருக்க சந்திரன், அதாவது தோடை தூக்கி போடுறாங்க. ஆனால் தோடு வந்து சந்திரன் மாதிரி காட்சி தருது. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அபிராமி பட்டருக்கு பேர். எல்லாருமே வந்து அப்போ தான் வந்து அபிராமி பட்டரோட அருமை புரியுது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னை பார்வதி வந்து ஒரு காதில் சூரியனையும் மறு காதில் சந்திரனையும் தோடாக அணிந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தோடை எடுத்து தான் மேலே விட்டு வீசுகிறாங்க, அதுதான் சந்திரன் மாதிரி ஒளி வீசுது. ஸோ அதோட இது கனெக்ட் ஆகுது. ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயிலில் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க. யாருக்காவது உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க, அடிக்கடி உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இந்த நோய் நிவாரணம் பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணுவாங்க, ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்க. அப்புறம் 60ஆம் கல்யாணம், 70 கம்ப்ளீட் பண்ணுங்க, 80வது கல்யாணம், சஷ்டப்த பூர்த்தி எல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ப்ளஸ் இங்கே தான் மார்க்கண்டேயர் என்றும் 16 மார்க்கண்டேயர்னு சொல்லிட்டு, மார்க்கண்டேயருக்கு வந்து 16 வயசு தான் அப்படின்ட்டு அவங்களே அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப குழந்தையே இல்லாமல் கடவுள்கிட்ட வேண்டி ஒரு குழந்தை பிறந்தது. பட் ஆனால் சிவன் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு 16 வயசு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சிருது வளரும் போது, இதுமாரி நம்மளுக்கு 16 வயசு தான், ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்குது. அதனால் வந்து அந்த நேரம் நெருங்கும் போது சிவபெருமான் சிவலிங்கத்தை போய் தழுவிட்டு பூஜை பண்ணுறாரு. அப்போ யமன் வந்து பார்த்திங்கன்னா பாசக்கயிறை வீசும்போது சிவன் மேலே விழுந்துருது. சிவனுக்கு கோவம் வந்து யமனை வதம் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து பிரம்மா எல்லோரும் போயிட்டு யமனை வதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் வந்து மக்கள் தொகை பெருகிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யமனை வந்து உயிர்த்தெழ செய்வார். அந்த கோயிலில் பார்த்திங்கனாலே அதை காமிப்பாங்க. அதுக்கு எய்த்தாப்புலேயே இந்த யமதேவரோட இதுவும் இருக்கும். ஸோ இந்த கோயில் வந்து மார்க்கண்டேயருக்கு வரம் கிடச்சிருக்கு. அபிராமி பட்டர் பார்த்திங்கன்னா அற்புதம் பண்ணி அபிராமி தாய் வந்து அபிராமி பட்டரை காப்பாற்றிருக்காங்க.
யமதேவருக்கு உயிர் தெழுந்திருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தெரியும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மிக்க நன்றி. ஓம் நம சிவாய்.